ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ ஒரு சூப்பரான ப்ரோமோ நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி பாண்டியன் ஷோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும். ஸோ கண்ணன் இஸ் பேக். நம்ம ராஜியோட காதலன் கண்ணன் இருக்காங்க இல்லையா. ஸோ ராஜியை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி திருச்செந்தூர் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அங்கேயே விட்டு போட்டு போகலை. அவங்களோட நகையை பணத்தெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்ணன் வந்து இன்றைக்கி எபிசோடில் நம்ம ராஜியோட எய்த்தாப்பில் வந்து நிற்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. ஐ மீன் ப்ரொமோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கண்ணன் வந்து இன்றைக்கி எபிசோடில் ஒன்ஸ் அகேன் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து பின்னாடி துரத்திட்டே போகிறாங்க கண்ணனை. பட் அதில் தடுக்கி விடுதுறாங்க. அப்போ நம்ம கதிரோட என்ட்ரி வந்து என்னாச்சு அப்படின்னு போது அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி வா அப்படிங்கிற மாதிரி கார் எங்கேருந்து வச்சு திடீர்னு கார் வருது அவங்ககிட்ட. அந்த காரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா. எங்கே பார்த்தாலும் இந்த பாண்டியனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயும் வந்து நீ பாண்டியன் மகன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. நம்மளே பார்த்துக்கோங்க மாதிரி வெளில வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்து இது யாருக்கும் தெரிய வேண்டாம், வீட்டுக்கு நம்மளே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இந்த டைலாக்கை கொடுக்குறாங்களா, அங்கே நீ பாண்டியன் மோதானேன்னு கேட்டவொடனே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்துடுறாங்களா நமக்கு தெரியல. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இவர் வந்துடுறா ரேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடில் நம்மளை ஜீவானே வருது பாரு எனக்கு வாயில். செந்தியில் வந்து இகழ்கிற மாதிரி இகழ்ந்துட்டு இந்த பக்கம் போய் புகழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அப்படி சொன்னால் தான் உருப்பிடுவானா இல்லைனா உருப்பிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு. அந்த காலத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து நேராக புகழ்ந்தான் வந்து அது ஒரு பக்கம் லாஜிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் லாஜிக்கலாக அன்லாஜிக்கலாக நமக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்ணனோட இந்த என்ட்ரி வந்து அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கண்ணனோட என்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணன் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா எபிசோட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.